சின்ன மருமகள் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து சேதுபதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாசலுக்கு வந்துட்டு, என்ன விஷயம் தமிழ், நீ எதுவும் விஷயம் இல்லாமல் வரமாட்ட, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியோட மாமியார் வந்து கேட்குறாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, இங்கே யாரும் எதை நினச்சி கவலைப்பட வேணாம், நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி மாமா பேருக்கு வர களங்கத்தை வந்து நான் தொடச்சிட்டேன். யார் யாரெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு கடன் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் நேரில் போய் பார்த்து, இதுக்கும் எங்கள் மாமாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, எல்லாமே எங்கள் அப்பா தான் வாங்கினாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் எல்லாரும் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அதனால இப்போ எங்கள் அப்பாவை வந்து ஜெயிலில் வச்சுட்டாங்க. இனிமேல் உங்கள் பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த குடும்பத்துக்கு வரப்போகிற பிரச்சனையை நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இனிமேல் நீங்கள் எந்த பிரச்சனையும் நினச்சி கவலைப்பட வேணாம், தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து சொல்கிறாங்க. உடனே தாமரையோட அம்மா எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நல்லவ மாதிரி வந்து பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ்ச்செல்வி சொன்னது கேட்டோன்னா எல்லாரும் அமைதியாக உள்ளே போயிடுவாங்க. என்னதான் தமிழ்ச்செல்வி புருஷனை பிரிஞ்சிருந்தாலும் கூட தன்னோட புருஷனோட குடும்பத்துக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குணம் உள்ள தமிழ்ச்செல்வியை தான் சேதுபதி வெறுக்கிறாரு. இதுக்கப்புறம் சேதுபதி வந்து தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்கிட்டு வந்தாலுமே தமிழ்ச்செல்வி சேதுபதியை ஏற்றுக்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு டவுட்டான விஷயந்தான். ஏன் அப்படின்னா சேதுபதி தமிழ்ச்செல்வி மேலே போட்டிருக்க பழி வந்து அப்படி ஒரு பழி. அதெல்லாம் மீறி தமிழ்ச்செல்வி சேதுபதியை ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.